வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்துன்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலஷா மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லப்போகும் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் அல்ல, சூத்திர சொற்களாகும். தமிழ் சொற்களில் சா என்ற எழுத்து அல்லது பா என்ற எழுத்து காணப்பட்டால் அவை மிக்கவாறும் பிறமொழி சொற்களில் காண இயலாது. பாவரிசை, சாவரிசை. அந்த சூத்திரத்திற்கு இணங்க இரு சொற்களை நாம் இப்பொழுது காண்போம். சா என்ற எழுத்தோடு தொடர்புடையது. கலஷா மொழியில் எ லவுட் நாய்ஸ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனுவெனில் பரு என்பதாகும். BARU, எ லவுட் நாய்ஸ். பரு என்றால் நண்பர்களே அது ஒரு தூய தமிழ் சொல். பெரிய சா என்ற எழுத்து விடுபட்டு உள்ளது. பெரிய ஓசை, பெரும் ஓசை எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே சா என்ற எழுத்து விடுபட்டு பரு என்று லவுட் நாய்ஸ் எனப்படும் பொருளில் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் டு மேக் ஏ லவுட் நாய்ஸ் ஆர் டு ஷவுட் லவுட்லி எனப்படும் ஆங்கில சொற்களுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனுவெனில் பரு டிக், BARU, டிக், DYEK. இடையில் சா என்ற எழுத்தை இட்டு படியுங்கள். பெரும் ஓசை இடுக என்றே படிக்கலாம். பெரும், பிக், லவுட், ஓசை, சவுண்ட், டிக், இடுக, டு மேக். ஆக பெரும் ஓசை இடுக எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லானது இடையில் சா ஓசை எனப்படும் சொல் விடுபட்டு பருடுகு என்று இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது. பருடிக். ஷவுட் எனப்படும் ஆங்கில சொல்லே ஓசையிடு எனப்படும் தூய தமிழ் சொல் நண்பர்களே. The Tamil word for a loud noise is பெரும் ஓசை. It is there in Kalasha language as baru. The Tamil word for to shout loudly is பெரும் ஓசை இடுக. It is there in Kalasha language as baru dik. Thank you friends. நன்றி நண்பர்களே. நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.